Hi friends, welcome to my channel AM in Fly in Physics. Make your path easy. பெல்டியர் எஃபெக்ட் என்றால் என்ன? இந்த பெல்டியர் எஃபெக்டை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு மினி ஏசியினை தயாரிப்பது? இங்க பாருங்க, அறை வெப்பநிலை 33.5 டிகிரி. ஆனால் நம்ம டிவைஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்க வெப்பநிலை 14.8 டிகிரி சென்டிகிரேட். இதுபோல பெல்டியர் எஃபெக்டினை பயன்படுத்தி எவ்வாறு நாம் ஒரு மினி ஏசியினை தயாரிப்பது என்பதனை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். வாருங்கள் பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் உள்ள பெல்டியர் விளைவு என்றால் என்ன என்பதனை முதலில் தெரிந்து கொள்வோம். நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய காப்பர் கம்பி ஒன்றனையும் இரும்பு கம்பி ஒன்றனையும் எடுத்துக்கொண்டு படத்தில் காட்டியபடி இணைப்போம். அப்போது ஏ மற்றும் பி என்ற இரண்டு சந்திப்புகள் நமக்கு கிடைக்கிறது. இந்த அமைப்பு வெப்ப மின்னிரட்டை என அழைக்கப்படுகிறது. இச்சுற்றின் வழியாக நாம் ஒரு பேட்டரியை இணைப்போம். அவ்வாறு இணைக்கும் பொழுது மின்னோட்டம் பேட்டரியினுடைய நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனையை நோக்கி பாய்கிறது. இந்த வேளையில் ஏ என்ற சந்திப்பில் வெப்பம் உட்கவரப்படுகிறது. எனவே இந்த இடம் குளிர்ச்சி அடைகிறது. இதுவே குளிர்ச்சந்தி. இதே போல பி என்ற சந்திப்பில் வெப்பம் வெளிவிடப்படுகிறது. ஆதலால் அச்சந்திப்பு வெப்பமடைகிறது. இது வெப்பச்சந்தி எனப்படுகிறது. இதுவே பெல்டியர் விளைவு எனப்படும். அதாவது வெப்ப மின்னிரட்டையுடன் கூடிய மின்சுற்றில் மின்னோட்டம் செலுத்தப்படும் பொழுது ஒரு சந்தியில் வெப்பம் வெளிப்படுவதும் மற்றொரு சந்தியில் வெப்பம் உட்கவரப்படுதலும் நடைபெறும். இவ்விளைவே பெல்டியர் விளைவு என அழைக்கப்படுகிறது. இந்த அமைப்பின் மூலம் கிடைக்கும் வெப்பநிலை வேறுபாடு மிக 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 குறைவாக இருக்கும். ஆதலால் குறைகடத்தி அதாவது செமிகண்டக்டரை கொண்டு தயாரிக்கப்பட்ட பெல்டியர் மாடுல் தற்போது கடைகளில் கிடைக்கிறது. எனவே இதனை நாம் இங்கு பயன்படுத்துவோம். பெல்டியர் மாடுலின் செயல்பாடு பற்றிய விவரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெல்டியர் மாடுலை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு மினி ஏசியை தயாரிப்பது என்பதை இனி காண்போம். அதற்கு முதலில் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோகப்பிள். இது வந்து செமிகண்டக்டர் தெர்மோகப்பிள். 127 செமிகண்டக்டர் கொடுத்துருக்காங்க. அது இந்த நம்பர்ல இருந்தே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 127. அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா 127 செமிகண்டக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். இது வந்து 12 வோல்ட்ல ஆப்ரேட் பண்ணக்கூடியது. அந்த கடைசி நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6. அப்போ 6 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஆம்பியர் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கலாம். இதில் வந்து 2 பகுதி இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், இது வந்து பேக் சைடு. பேக் சைடில் எந்த ரீடிங் இருக்காது, ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் ரீடிங் இருக்கும். இந்த ரீடிங் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஜங்ஷன். இங்கே தான் வந்து ஜில் ஏர் வந்து வெளியே வரும். இந்த ரீடிங் இல்லாத பகுதியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஜங்ஷன். இங்கே தான் ஹீட்டான ஏர் வந்து வெளியே வரும். அப்போ இந்த ஹீட்டான ஏரை வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஹீட் சிங்க் வந்து 2 கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹாட் எண்ட்ல பயன்படுத்தக்கூடிய ஹீட் சிங்க், அதனால இது பெருசாக இருக்கு. இது வந்து கோல்டு ஜங்ஷன்ல பயன்படுத்தக்கூடிய ஹீட் சிங்க், இது வந்து சின்னதாக இருக்கு. இந்த ஹாட் ஜங்ஷன்ல உருவாகக்கூடிய ஹீட்டை அப்பப்போ நம்ம வெளியே எடுத்துடணும். அப்பதான் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதுக்காக நமக்கு ஒரு எக்ஸாஸ்டர் ஃபேனும் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாஸ்டர் ஃபேனை நம்ம இதில் ஃபிட் பண்ணிட்டு இங்க வரக்கூடிய டெம்பரேச்சரை அப்பப்போ நம்ம வெளியே எடுத்துடணும். மற்றபடி இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சேஃப்டி கார்டு, அதை ஃபிட் பண்ணக்கூடிய போல்ட் அண்ட் நெட்ஸும் இங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம மினி ஏசியினுடைய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். இனி இதனை எவ்வாறு ஒன்றொன்றாக அசம்பிள் பண்ணுவது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த தெர்மோகப்பிள் எடுத்துட்டு அதனுடைய 2 பக்கத்துலையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி தெர்மல் பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது எது கோல்டு ஜங்ஷன் எது வந்து ஹாட் ஜங்ஷன் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். இந்த தெர்மல் பேஸ்ட் எதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு கான்டாக்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கும். அதாவது இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட் வந்து ஈஸியாக நம்ம அந்த சிங்க்குக்கு வந்து போகும். அதுக்காக இந்த தெர்மல் பேஸ்ட்டை நாம் வந்து அப்ளை பண்ணுறோம். இதை வந்து 2 பக்கமும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த ரைட்டிங் சைடு எதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து அந்த ரீடிங் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து கோல்டு எண்டு. அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ மேலே இருக்கிறது வந்து கோல்டு எண்ட். இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் எண்டை வந்து இப்படி கீழே வச்சிருங்க. ஹாட் எண்டை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கோல்டு எண்டை வந்து மேலே வச்சு நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு
2 போல்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் இந்த போல் என்ன பண்ணணும், டைட் பண்ணிடணும். டைட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடக்கூடாது. அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த செராமிக் வந்து கிராக் ஆகிடும், அப்புறம் ஒர்க் ஆகாது. அதனால் அதிகமான ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அப்போது இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ அதுக்கு அடுத்தது நாம் இந்த ஹீட் சிங்க்குக்கு மேலே இந்த எக்ஸாஸ்டர் ஃபேனை வந்து நாம் இப்போ ஃபிட் பண்ணோம். இந்த ஹீட் சிங்க்குக்கு மேலே இந்த எக்ஸாஸ்டர் ஃபேனை நாம் இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சேஃப்டி கார்டையும் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி மேலே வைக்கணும். வச்சுட்டு இப்போ நாம் இதில் வந்து 4 சைடும் வந்து இந்த மாதிரி போல்ட்டை போட்டுட்டு நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த 4 சைடும் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூஸை வந்து இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து டைட் பண்ணிடணும். இப்போது நம்ம மேஜரான ஒர்க்ஸை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது தான். இந்த பெல்டியர் மாடலுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எண்ட பேட்டரியுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எண்ணில் இணைச்சாச்சு. அதே போல் எக்ஸாஸ்டர் ஃபேனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கே பேட்டரியோட இணைச்சாச்சு. இனி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தற்பொழுது பெல்டியர் மாடல் மினி ஏசி இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அப்படியே இந்த டெம்பரேச்சரை பாருங்கள். முன்னாடி அந்த 32.6 அப்படிங்கிறது வந்து ஹாட் ஜங்ஷனோட டெம்பரேச்சர், 24.6 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஜங்ஷனோட டெம்பரேச்சர். இப்போது ஹாட் ஜங்ஷனோட டெம்பரேச்சர் அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்கும், கோல்டு ஜங்ஷனோட டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போது இதில் இந்த பக்கம் ஃபேன் வந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஜங்ஷனில் நாம் இந்த சைடு ஒரு தெர்மாமீட்டர் வச்சுருக்கோம். அந்த தெர்மாமீட்டர்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் வந்து நமக்கு காமிச்சிட்ருக்கு. இப்போ சாலிடாக ஒரு 13 டிகிரி வந்து டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இன்னும் டைம் ஆக ஆக நமக்கு கோல்டு ஜங்ஷனோட டெம்பரேச்சர் வந்து இன்னும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும், ஹாட் ஜங்ஷனோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே போகும், கோல்டு ஜங்ஷனோட டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. டைம் அதிகமாக இன்னும் டெம்பரேச்சர் வந்து குறையும். இந்த செமிகண்டக்டர் தெர்மோகப்பிள் நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியது. இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் குறைய ஆரம்பிக்கும். பார்ப்போம். இப்போது கோல்டு ஜங்ஷனோட டெம்பரேச்சர் 16.2 வரைக்கும் ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ இது வந்து கோல்டு ஜங்ஷன் ஓப்பனில் இருக்கிறதுனால அதோட டெம்பரேச்சர் இன்னும் ஃபாஸ்ட்டாக குறையணும், ஆனால் இப்போ குறையல. இதே ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் வைக்கும்போது கண்டிப்பாக இன்னும் வந்து ஒரு 10 டிகிரிக்கு கீழே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் இதனை வெஜிடபிள் வைக்கக்கூடிய ஒரு மினி கூலராக கூட பயன்படுத்தலாம். தற்பொழுது வெப்பநிலையை பாருங்கள். வெளிப்பகுதியின் வெப்பநிலை 33.3 டிகிரி சென்டிகிரேட். ஆனால் இந்த கூலரின் உள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலை 12.8 டிகிரி சென்டிகிரேட். இப்படி ஒரு கூலரை தயாரித்து நாம் அதில் இது போன்ற வெஜிடபிள்களை நாம் வைத்துக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூலர் எண்டில் பாருங்கள், மேலே வாட்டர் டிராப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறது கூட நமக்கு தெளிவாக தெரியும். மாணவர்களே, இது நீங்கள் படிக்கக்கூடிய பாடத்தினை நன்கு புரிந்து கொள்வதற்காகவும் மேலும் அறிவியலின் மீதும் இயற்பியலின் மீதும் ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாகும். நன்கு பாருங்கள், பாடத்தினை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான அறிவியல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you for watching this video. See you in the next video. Thank you.